So hi guys, so this is ICT Sambu here. I hope everyone doing fine guys. So welcome to my channel. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க எப்படி ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து அனலைசிஸ் பண்ணுறது, ஃப்ரம் ஹையர் டைம் ஃப்ரேம் டு லோயர் டைம் ஃப்ரேம் நீங்கள் என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி கேள்வி வந்து நிறையா இருந்துச்சு. ஸோ அதுக்கான சிம்பிள் டேர்ம் அப்படின்னா, நம்ம ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து ப்ரைஸ் என்ன சொல்ல வருது, ஹையர் டைம் ஃப்ரேமில் பிடிஆர். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்சிக்யூட்டிவாக ஒரு 3 to 4 லாஜிக்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதுபடி ஃபாலோ பண்ணணும். ஸோ எந்த இதுலேருந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளியர் அண்ட் சிம்பிளாக வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் கை. ஸோ ரொம்ப மதவாதம் பேசணும்னு அவசியம் இல்லை. ஓகே, ஸோ நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறது ஒரு வீக்லி டைம் ஃப்ரேம்லேருந்து டே, அதுக்கப்புறம் 4 hour, அதுக்கப்புறம் அடிஷ்னலாக வேணும்னா நீங்கள் 6 hour வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 hour, 15 minutes, 5 minutes. அதுக்கப்புறம் லோயர் டைம் ஃப்ரேம் வந்து நீங்கள் 3 minute இல்லை 1 minute எடுத்தாலும் ப்ராப்ளம் இருக்காது. அது வந்து உங்கள் பயாஸ் படி வந்து நீங்கள் மாற்றிக்கலாம், இல்லை உங்கள் டைம் ஃப்ரேம் படி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ஒரு ப்ராப்ளமாகவே இருக்காது. ஏன் ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு பெரிய இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மள மாதிரி சின்ன லோயர் டைம் ஃப்ரேம்லாம் வந்து அவங்க பார்க்கவே மாட்டாங்க. அவங்க வந்து எப்போயுமே ஒரு ஹையர் பெர்ஸ்பெக்டிவ் தான் பார்ப்பாங்க. ஹையர் டேர்ம் ஆஃப் எப்படி சொல்கிறது, ஒரு ஹையர் பெர்ஸ்பெக்டிவ் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அவங்க பார்க்குறது வந்து எப்போயுமே ஒரு ஹையர் பெர்ஸ்பெக்டிவாக தான் இருக்கும், ஒரு லோயர் பெர்ஸ்பெக்டிவாக இருக்காது. ஸோ அதுக்காண்டி தான் வந்து நம்ம ஹையர் டைம் ஃப்ரேம் படி இருந்து லோயர் டைம் ஃப்ரேம் படி வரும். ஸோ ஏன் நம்ம வந்து பெரிய இன்ஸ்டியூஷன் பார்க்குற மாதிரி ஏன் ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஈஸியாக வந்து நம்ம ட்ரா வந்து அச்சீவ் பண்ணலாம். ஓகே, இப்போ ஏதாச்சும் நம்ம ஒரு டிஓயில் இங்கே பக்கத்தில் இருக்குது, ஒரு ட்ரா ஆன் லிக்விடிட்டி நம்ம நியரஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா, ஸோ அவங்களோட ஃபுட் பிரிண்ட்ஸ் வந்து அவங்க இன்ஸ்டியூஷன் வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் தான் ட்ரேட் பண்ணுவாங்க. லோயர் டைம் ஃப்ரேமில் சின்ன ஃபுட் பிரிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க லீவ் பண்ணிக்கிட்டே போவாங்க. ஒரு சில ஹிண்ட்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிடிஆர் இந்த மாதிரி நிறையா ஒரு சில ஹிண்ட்ஸ்லாம் விட்டுட்டு போவாங்க. ஸோ அந்த ஹிண்ட்ஸை வச்சு நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்க போகிறோம் தான் இந்த கான்செப்ட் ஐசிடி. ஓகே, ஸோ பெரிய இன்ஸ்டியூஷன் வந்து ட்ரேட் பண்ணுறதுனால நம்மளுக்கு குயிக்காக வந்து டார்கெட் வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் நம்ம ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து நம்ம லோயர் டைம் ஃப்ரேம் வந்து மூவ் பண்ணியே கொண்டு போகிறது. தேட்ஸ் இட் கைஸ். ஓகே, ஸோ எப்படி ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து நம்ம பார்க்குறது. ஓகே, ஸோ இதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், ஃப்ரம் ஹையர் டைம் ஃப்ரேம் டு லோயர் டைம் ஃப்ரேம். ஸோ அடுத்து வந்து என்ன லாஜிக், ப்ரைஸ் வந்து செகண்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது என்ன லாஜிக். ஓகே, நான் இங்கே வந்து உங்களுக்கு ஷோ பண்ணி காமிச்சிட்றேன். ஸோ ஒய் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்த்தாச்சு. ஓகே, இதுதான் ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா. செகண்ட் க்ரைட்டீரியா வந்து பார்த்திங்க அப்படின்னா, இதுக்கு பின்னாடி லாஜிக் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதுக்கு பின்னாடி லாஜிக் வந்து ரெண்டு லாஜிக் தான் கைஸ். ஒன்று வந்து ப்ரைஸ் வந்து எஃப்இஜியை நோக்கி வந்து போகும். ஏன் அப்படின்னா, ஒன்று எஃப்இஜி நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுதுன்னா அகெயின் வந்து அது திரும்ப வந்து ஃபில் பண்ணி ஆகணும். ஸோ இது வந்து ஒரு க்ரைட்டீரியா. ஓகே, ஸோ ரெண்டாவது க்ரைட்டீரியா என்ன அப்படின்னா, எனி ஓல்டு ஹைஸ் அண்ட் லோஸ். ஓகே, ஓல்டு ஹைஸ் அண்ட் லோஸ்க்கு ப்ரைஸ் வந்து ட்ரா ஆகும். ஓல்டு ஹைஸ் அண்ட் லோஸ். ஓகே, ஸோ இன்னொரு மை ஹேண்ட் ரைட்டிங். ஸோ ப்ரைஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருந்துச்சுன்னா அதை வந்து ரீப்ரைஸ் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணோம். இன்னொரு என்ன லாஜிக் அப்படின்னா, ஒரு ஓல்டு ஹை இல்லை ஓல்டு ஹைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து டார்கெட் பண்ணோம். ஸோ இதை ஃபஸ்ட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் அப்படின்னா வந்து அடுத்து நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் உங்களால் எடுத்துகிட்டு போக முடியும். ஓகே, ஸோ இப்போ அந்த ரெண்டு விஷயமும் பார்த்தாச்சு. ஸோ இதை வந்து நான் ஒரு நார்மலாக ஒரு தியரி மாதிரி சொல்லிட்டேன். ஸோ இதை வந்து நம்ம சாட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். இது போக தேர்டு ஒன் என்ன அப்படின்னா, நீங்கள் அதை வந்து மறக்கவே கூடாது. தேர்டு ஒன் வந்து என்ன அப்படின்னா, ப்ரீமியமில் இருக்கா டிஸ்கவுண்டில் இருக்கா, அதை வந்து மறக்காமல் பார்க்கணும். நீங்கள் ப்ரீமியமில் இருக்கும்போது செல்ஸ் மட்டும்தான் பார்க்கணும், அண்ட் டிஸ்கவுண்ட்ஸில் இருக்கும்போது வந்து நம்ம பைஸ் மட்டும்தான் பார்க்கணும். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா லாஜிக். ஸோ அதுவுமே நான் வந்து உங்களுக்கு தனியாக ஷோ பண்ணி காமிச்சிட்றேன். ஸோ எல்லாமே சார்ட் எக்ஸ்ப்ளனேஷனில் பார்த்துடலாம். ஸோ நான் வந்து ரீசெண்டாக திஸ் வீக் வந்து டியூஸ்டே ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன். ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து நான் ஷோ பண்ணிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம டியூஸ்டே தான் வந்து நம்ம ட்ரேட் எடுத்திருந்தோம். ஸோ டியூஸ்டேக்கு வந்து சார்ட்டை நம்ம வச்சுக்கலாம். ஓகே, வேர் இஸ் டியூஸ்டே. ஓகே, டியூஸ்டே ஹியர். ஏன் நெட்டு ஸ்லோவாக இருக்குது. ஓகே, இட் இஸ் அவர் டியூஸ்டே, மண்டே. ஸோ இப்போ நம்ம இங்கே பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ஹையர் டைம் ஃப்ரேம் என்ன நோட் பண்ணுவேன் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து பின்னாடி வந்து நம்மளுக்கு எந்த ஒரு பிடிஆர்எஸுமே இல்லை. ஏன் அப்படின்னா, நம்ம வந்து இப்போ ஆல் டைம் ஹையில் இருக்கும். ஸோ நம்மளுக்கு பிடிஆர் இல்லாத போது நம்ம என்ன பார்க்கணும் ஃபஸ்ட் அப்படின்னா,
ஃபஸ்ட் டீலிங் ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். டீலிங் ரேஞ்ச் வந்து ரொம்ப கண்டுபிடிக்கிற ஈஸி. இப்போ நம்ம ஹையர் டைம் ஃப்ரேம் இப்போ நம்ம வந்து ஆல் டைம் ஹையில் இருக்கிறனால ரீசெண்டாக கடைசி எந்த லோவை ஸ்வீப் பண்ணிட்டு இவ்வளோ தூரம் மேலே வந்திருக்கான்னு சொல்லி பார்க்கணும். ஓகே, எனக்கு ரீசெண்டாக என்னோடய ஸ்பாட்டுக்கு தெரியல வந்து பார்த்திங்கன்னா இந்த லோ தான் ரீசெண்டாக ஸ்வீப்ட் ஆகி ஒரு ஜோனில் டேப் ஆகி இவ்வளோ தூரம் மேலே வந்திருக்கு. ஸோ என்னோடய ஜோன் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்தால் இங்கேருந்தால் டீலிங் ரேஞ்ச் வந்து எனக்கு ஸ்டார்ட் ஆகுது ஃப்ரம் திஸ் லோ டு திஸ் ஹை. ஓகே, நான் அன்றைக்கி டியூஸ்டே சார்ட் பார்க்கும்போது என்னோடய டீலிங் ரேஞ்ச் வந்து இந்த ஹைலேருந்து இந்த ஹை தான் இருக்குது. ஓகே, ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு எஃப்இஜி இருக்குது. ப்ரைஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து எஃப்இஜியை வந்து ரீபேலன்ஸ் பண்ணி அகெயின் வந்துட்டு மேலே போகும். அண்டு ஒரு ஓல்டு ஹைஸ் இல்லை ஓல்டு லோஸ் தான் ப்ரைஸ் வந்து ட்ரா ஆகும். ஓகே, இந்த ரெண்டு தான் லாஜிக். இங்கே என்ன பண்ணியிருக்குன்னு பாருங்கள். நம்மளுக்கு இங்கே வந்து ஒரு எஃப்இஜி இருக்குது. ஸோ அழகாக வந்து அதை ஃபில் பண்ணி நல்லா மேலே போயிட்டான். ஸோ இப்போ வந்து இந்த ஐஆர்எல் டேப் பண்ணி இப்போ இஆர்எல் போயிட்டான். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரைஸ் வந்து கீழே வரணும். ஓகே, ஸோ இந்த எஃப்இஜி தான் வரணும் இல்லை. நம்ம லோயர் டைம் ஃப்ரேமில் வந்து பார்க்கும்போது இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு ஐஆர்எலுக்கு தான் ப்ரைஸ் வந்து ட்ரா ஆகணும். இப்போ இங்கே என்ன அப்படின்னா நம்ம வந்து ப்ரீமியம் ஜோனில் இருக்கும். ஸோ இந்த லோலேருந்து இந்த ஹைக்கு போடும்போது நம்ம இந்த ப்ரீமியம் ஜோனில் தான் இருக்கும். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம செல்ஸ் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும், பைஸ் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ நம்ம வந்து டைம் ஃப்ரேமை வந்து நம்ம கம்மி பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து 4 ஹவருக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிறோம். ஓகே, நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது கைஸ். சார்ட் அப்டேட்டே ஆக மாட்டேங்குது. கிவ் மீ a sec for that. Guys, give me a sec, 1 minute. Yeah. Okay. ஸோ இப்போ தான் தெரியும்னு நினைக்கிறேன். சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் கைஸ். ஓகே, ஸோ எனக்கு வந்து ப்ரைஸ் இங்கே பார்க்கும்போது நான் வந்து இங்கே தான் நோட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அது மண்டே. ஸோ நம்ம டியூஸ்டே வந்து வச்சுக்கலாம். ஸோ டியூஸ்டே எனக்கு கேண்டில் வரணும். ஓகே, இப்போ நான் டியூஸ்டே வந்து பார்க்கும்போது மண்டே என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா இருக்கிற ஓல்டு ஹையை வந்து எடுத்துட்டான். ஸோ ஓகே, ஒரு ப்ரீவியஸ் டே ஹை வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு ஸ்வீப் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இங்கே வந்து என்ன பண்ணிட்டான் அப்படின்னா இந்த பேரில் வந்து என்ன பண்ணிட்டான் அப்படின்னா ஹைஸ் எடுத்துட்டான், ப்ரீவியஸ் டே ஹைஸ் எடுத்துட்டான். அங்கே இஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே ஹை எடுக்கலை. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து எஸ்எம்டி கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டான் அவன் வந்து. ஸோ ஹைஸ் இங்கே டேக்கன், அங்கே வந்து ஹைஸ் எடுக்கலை. ஓகே, ஸோ நமக்கு வந்து எஸ்எம்டி கிடச்சிருச்சு. எப்போயுமே வந்து ஒரு ட்ரேடுக்கு வந்து எஸ்எம்டி இருந்துச்சு அப்படின்னா அன்றைக்கி வந்து பயப்படாமல் வந்து ட்ரேடு வந்து நம்ம எடுக்கலாம். ஸோ ரிஸ்க்கு கொஞ்சம் அதிகமாக வச்சு எடுக்கலாம். ஓகே, எனக்கு பார்க்கும்போது வந்து ஹைஸில் எஸ்எம்டி இருந்துச்சு. நம்ம ப்ரீமியம் ஜோனில் இருக்கும். நான் வந்து எப்போயுமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எனக்கு ஹைஸில் தான் எஸ்எம்டி பார்ப்பேன். லோஸில் எஸ்எம்டி இருந்தால் நான் கண்டுக்க மாட்டேன். ஸோ அதை வந்து நான் அவாய்ட் பண்ணிடுவேன் மேக்ஸிமம். ஏன்னா நம்ம ப்ரீமியம் ஜோனில் இருக்கும்போது நம்ம டிஸ்கவுண்ட்ஸ் செல்ஸ் மட்டும்தான் பார்க்கணும். ஹைஸில் மட்டும்தான் எஸ்எம்டி வந்து நோட் பண்ணுற மாதிரி இருக்கும். லோஸில் வந்து பார்க்கக்கூடாது இருந்தாலுமே. ஓகே, ஸோ எனக்கு பார்க்கும்போது இங்கே ஒரு எஸ்எம்டி இருந்துச்சு. அது போக வந்து என்ன அப்படின்னா ஸோ இதுக்கு முன்னாடியே நான் வந்து ட்ராப் பண்ணிட்டேன். ஸோ நம்ம வந்து 10 AM அந்த மூவை ஃபுல்லாக பிடிச்சாச்சு. ஸோ எனக்கு பார்க்கும்போது 2 கன்ஃபர்மேஷன் இருந்துச்சு. நம்ம பார்க்கும்போது ப்ரீமியம் ஜோனுக்குள்ளார இருக்கும், ஹைஸில் எஸ்எம்டி இருந்துச்சு ஹையர் டைம் ஃப்ரேமில். ஸோ நம்ம வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். எங்கே அப்படின்னா நான் கரெக்டாக 9:30 ஜூடாஸ் தான் வெயிட் பண்ணுவேன். ஸோ இன்னொன்று சொல்லிடுறேன், 9:30 ஜூடாஸ் அப்படின்னா என்னென்னு சொல்லிடுறேன். ஒன்றும் இல்லை. ஸோ 9:30 ஜூடாஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எப்போயுமே நம்ம இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் பொறுத்தவரை வெயிட் ஃபார் 9:30 to manipulate manipulate. ஓகே, செகண்ட் வந்து எஸ்எம்டி கன்ஃபர்மேஷன் வேணும். ஓகே, எஸ்எம்டின்னு மட்டும் போட்டுக்கிறேன். தேர்டு வந்து ஒரு ப்ராப்பர் பிடிஆர்ஏ வந்து நீங்கள் என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா பிடிஆர்ஏ வந்து நம்ம சூஸ் பண்ணுறது ஐஎஃப்இஜி. ஸோ அப்படி இல்லைனா எஃப்இஜி,
அப்படிலாம் வந்துட்டு ஒரு ஆர்டர் பிளாக் ஆர்சிஏஎஸ்டி. ஓகே, ஸோ 930 ஜூடாஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஃபேக்கான மூவ் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொடுக்குறதா வந்து பார்த்தீங்கன்னா ஜூடாஸ் ஸ்விங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் வந்து எப்படி 9:15 ஓப்பன் ஆகுதோ அது மாதிரி அமெரிக்கன் மார்க்கெட் டைமிங்கில் வந்து 9:30 தான் அவங்க வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அப்போது வந்துட்டு ஒரு பெரிய மூவ் இருக்கும். ஓகேவா, அந்த பெரிய மூவ் இருக்கிறப்ப நம்மளுக்கு வந்து மேனிப்புலேஷன் டைம்னு சொல்லுவாங்க. அந்த 9:30 வந்து எப்போயுமே வந்துட்டு பெருசாக இருக்கும். அந்த கேண்டிலே வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 30 to 40 ஹேண்டில்ஸ் வந்துட்டு மூவ் ஆகும். அப்போது நம்ம ட்ரேட் அதுக்கு முன்னாடி எடுத்துட்டோம்னா மேபி எஸ்எல் அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, அவன் அந்த 930 ஜூடாஸ் வந்து எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இப்போ இந்த நான் சொல்கிற எக்ஸாம்பிளுக்கு நம்ம ப்ரீமியம் ஜோனுக்குள்ளார இருக்கும். ஹைஸில் மட்டும் தான் எஸ்எம்டி பார்க்க போகிறேன். ஓகே, எனக்கு மேலே தான் எனக்கு எஸ்எம்டி நடக்கணும். ஓகே, ஐ மீன் மேலே தான் ஒரு மேனிப்புலேஷன் நடக்கணும். ஓகேவா, அதுக்கப்புறம் தான் அப்போசிங் லிக்விடிட்டி நம்ம டார்கெட் பண்ண முடியும். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா இப்படி தான். ஓகே, இதே இது நம்ம டிஸ்கவுண்ட் ஜோனில் இருக்கோம் அப்படின்னா, லெட் மீ ட்ரா தட் ஒன்ஸ் அகெயின். ஸோ இங்கே வந்து எனக்கு ஒரு ப்ரீமியம் டிஸ்கவுண்ட். ஸோ இங்கே வந்து ஒரு டிஸ்கவுண்ட் போட்டுக்கிறேன். ஸோ நான் வந்து செல்ஸ் பார்க்குறேன் அப்படின்னா, ஸோ அதே நான் இங்கே வந்து எழுதிக்கிறேன். இன்னும் செல்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் இங்கே வந்து பைஸ். ஓகே, இப்போ இங்கே வந்து 2 சினாரியோ. நான் வந்து ப்ரீமியம் ஜோனில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எப்போயுமே ஹைஸ் தான் மேனிப்புலேட் பண்ணணும்னு நான் எதிர்பார்ப்பேன். ஓகேவா, இப்போ இங்கே இருக்குது அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு 9க்கு கொஞ்சம் 9:30 கொஞ்சம் முன்னாடி இங்கே தான் ஸ்போல் ஆகிக்கிட்டு இருக்கும். அவன் என்ன பண்ணுவான்னா கொஞ்சம் அதுக்கு முன்னாடியே இது பண்ண ஆரம்பித்தான். ஐ மீன் அக்குமுலேஷன் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணுவான். 9:30க்கு என்ன பண்ணுவான் அப்படின்னா நேராக இங்கே போவான். நேராக இங்கே போயிட்டு இந்த ஹைஸை ஃபுல்லாக எடுத்துருவான். ஒரு சில நேரம் ஹைஸை எடுத்துகிட்டு எஸ்எம்டி கொடுத்துருவான். அது கோரிலேஷன் பேரோட அப்படின்னா தாராளமாக இங்கேருந்து நம்ம செல்ஸ் வந்து அழகாக பார்க்கலாம். ரீசெண்டாக இருக்கிற ஒரு லிக்விடிட்டி வந்து டார்கெட் பண்ணலாம். ஓகேவா, இதுதான் சிம்பிள். ஓகே, ஸோ இந்த மூவை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 9:30ன்னு சொல்லுவோம். ஸோ 9:30 ஜூடாஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு ஃபேக்கான மூவை தான் வந்து நம்ம 9:30 ஜூடாஸ்ன்னு சொல்லுவோம். நமக்கு ட்ரெண்டுக்கு ஏற்ற மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து மூவ் பண்ணான் அப்படின்னா இந்த 9:30 ஜூடாஸ் வந்து ரொம்ப பவராக இருக்கும். ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா லிக்விடிட்டிக்கு வந்து ஈஸியாக நியரஸ்ட் லிக்விடிட்டிக்கு, ஐ மீன் இப்போ என் ப்ரீமியமில் இருக்கான், கரெக்டாக மேலே போய் அந்த எல்லா லிக்விடிட்டியுமே எடுத்துகிட்டு ரீசெண்டாக ஒரு லிக்விடிட்டி இருக்கும், இல்லை ஒரு ரிலேட்டிவ் ஈக்குவல் ஹைஸ், இல்லை ரிலேட்டிவ் ஈக்குவல் லோஸ், இல்லை ஒரு செஷனோட லோஸ், ஐ மீன் ஏதாச்சும் ஒரு லிக்விடிட்டிக்கு ஈஸியாக வந்து மூவ் பண்ணுவான். ஓகேவா, இப்படி பார்க்கும்போது வந்து ப்ரைஸ் மொமெண்டம் வந்து சூப்பராக இருக்கும். ஐ மீன் நல்ல ஒரு குயிக்காக வந்து ஸ்னைப் ஆகும். ஓகே, ஸோ இந்த கண்டிஷன் படி பார்க்கும்போது 9:30 ஜூடாஸ் நடந்துச்சு அப்படின்னா அன்றைக்கி டே வந்து சூப்பராக இருக்கும். ஓகே, ஸோ இங்கே வந்து நான் என்ன பார்ப்பேன் அப்படின்னா இப்போ ப்ரைஸ் வந்து நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்டில் இருக்குது. ஸோ நான் என்ன பார்ப்பேன் அப்படின்னா 9:30 பக்கத்தில் வந்து எனக்கு ஒரு அக்கமுலேஷனோ இல்லை ஏதாங்கிட்ட மார்க்கெட் வந்து ஸ்பூல் பண்ணிக்கிட்டு இருப்பான். கரெக்டாக அந்த 9:30 ஓப்பனில் போய் நல்லா போயிட்டு இங்கே இருக்கிற எல்லா லிக்விடிட்டியும் கலெக்ட் பண்ணிவிட்டு இங்கே நல்லா ஒரு புஷ் கொடுப்பான். ஓகே, 9:30க்கு அப்புறம் அப்படின்னா 10 AM PO3 வந்து நம்ம நெட்டில் பார்க்கலாம். இப்படி கிடைக்கிற பட்சத்தில் ரீசெண்டாக இருக்கிற மேலே ஏதாச்சும் ஒரு லிக்விடிட்டிக்கு சீக்கிரமாக ஸ்னைப் ஆயிடுவான். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக்கு. ஸோ அந்த 9:30க்கு எதுக்கு வெயிட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு ஃபேக்கான மூக்கு தான் நம்ம வெயிட் பண்ணணும். இந்த ஹையர் டைம் ஃப்ரேம் பயாஸ் ப்ளஸ் இந்த ஒரு ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்கு லெவல் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அது போக டிஓயில் உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு டிஓயில் இருக்கும்போது பக்காவாக வந்து இந்த 9:30 ஜூடாஸ் வந்து உங்களுக்கு அந்த சைடு அவனுக்கு எந்த சைடு இருக்கானோ அந்த சைடுக்கு அவன் புஷ் பண்ணி கொடுத்தான் அப்படின்னா பயப்படாமல் ட்ரேட் எடுக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் அந்த ப்ரைஸ், அந்த நான் எடுக்கிற அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து பின்னாடி இவ்வளோ லாஜிக்ஸ். ஓகே, இவ்வளோ சிம்பிளாலாம் யாராலையுமே சொல்ல முடியாது. ஓகேவா கைஸ், என்னால் சொல்ல முடியாது. ஓகே, ஸோ இப்போ இங்கே என்னென்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நான் 1 hour டைம் ஃப்ரேமில் இருக்கேன். இப்போ என்ன பண்ணிட்டான் அப்படின்னா நம்ம ப்ரீமியம் ஜோனுக்குள்ளார இருக்கும். உங்களுக்கே தெரியும் ஆல் டைம் ஹையில் இருக்கும். ஸோ ஒரு ப்ரீமியம் ஜோனுக்குள்ளார இருக்கும். ஸோ இங்கே வந்து நம்ம 1 hour டைம் ஃப்ரேம் படி ஒரு ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் போடுறோம் அப்படின்னா இந்த லோவிலேருந்து இந்த ஹைக்கு போடும்போது வந்து பார்த்திங்கன்னா ஸோ இங்கேயுமே நம்ம வந்து ப்ரீமியம் ஜோனுக்குள்ளார தான் இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து ஹையர் டைம் ஃப்ரேமில் உள்ள டீலிங் ரேஞ்சு, இது வந்து லோயர் டைம் ஃப்ரேமில் உள்ள டீலிங் ரேஞ்சு. ஓகே, ஸோ இங்கே பார்க்கும்போது நம்ம இந்த ஹைலேருந்து இந்த லோக்கு நம்ம டீலிங் ரேஞ்ச் போடும்போது நம்ம ப்ரீமியம்குள்ளார தான் இருக்கும். ஸோ நம்ம ப்ரீமியம் ஏரியாக்குள்ளே இருக்கும்போது நான் ஹைஸில் தான் எஸ்எம்டி பார்ப்பேன். ஸோ இங்கே வந்து ஹைஸில் வந்து பக்காவாக எஸ்எம்டி கொடுத்துருந்தான். ஸோ அதை நான் ஷோ பண்ணுறேன் இந்த வீடியோ முடியும் போது. இங்கேயே வந்து டே ஹையை வந்து ரீசெண்டாக ஸ்வீப் பண்ணிவிட்டான், அவன் ஸ்வீப்பே பண்ணலை. ஓகே, ஸோ கோரிலேட்டட் பேர் வந்து எப்போயுமே இப்படி தான் இருக்கும். ஒன்று ஹைஸை ஸ்வீப் பண்ணியிருப்பான், ஒரு பேர் வந்துட்டு இன்னொரு பேர் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா இங்கே ஹைஸை ஸ்வீப் பண்ணாமல் இங்கே எஸ்எம்டி கொடுத்துருப்பான். ஸோ இதுதான் வந்து லாஜிக் எஸ்எம்டி. ஐ மீன் இங்கே இருந்தால் ப்ரைஸ் வந்து ரிவர்சல் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு இண்டிகேஷன் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதுதான் எஸ்எம்டி சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா. ஓகே,
எனக்கு வந்து 9 AM கரெக்டாக கீழே பார்த்தீங்க அப்படின்னா 9 AM வந்து எனக்கு ஜூடாஸ் பண்ணிட்டான். ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ரீசெண்டாக இருக்கிற ஒரு லிக்விடிட்டி, இங்கே ஒரு லிக்விடிட்டி இருக்குது. ஸோ ரீசெண்டாக இருக்கிற நம்மளுக்கு ஒரு சின்ன பாயிண்ட்ஸ் பிடிச்சா போதும், ஒரு 50 ஹேண்டில்ஸ் பிடிச்சா போதும். என்னோட இது வந்துட்டு அதுதான் 1:2 25 ஹேண்டில்ஸ் ரிஸ்க்கு $50 வந்து 50 ஹேண்டில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட்டு, அவ்வளோதான். இல்லை நான் ஃபுல்லாக பிடிப்பேன் அப்படின்னா நீங்கள் இந்த லோஸ் வரையும் தாராளமாக நீங்கள் வந்து இது பண்ணலாம். ஓகே, இப்போ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லோயர் டைம் ஃப்ரேம் ஷிஃப்ட் பண்ணி ஸோ இந்த இடத்துல நம்ம எப்படி என்ட்ரி போனோம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். நான் வந்து ரொம்பலாம் வைக்கல, நான் 8 AM லோ தான் வச்சுருந்தேன் டார்கெட்டாக, அவ்வளோதான், சிம்பிள். எனக்கு அந்த இடத்துல 50 ஹேண்டில்ஸ் கிடச்சிச்சு. ஸோ சிம்பிள். ஸோ டேரெக்டாக 1 minute டைம் ஃப்ரேம் போகிறேன். ஸோ ரீசெட் சார்ட். ஸோ 9:30 வரையும் நீங்கள் வெயிட் பண்ணணும் கைஸ். 9:30 சப்போஸ் 9:30க்கு அப்புறம் எதுவும் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் 10 AM PO3 வந்து நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ எனக்கு என்ன பண்ணா அப்படின்னா நான் வெயிட் பண்ணேன். 9:30 இந்த வரைக்கும் பண்ணி தான் 9:30 கேண்டில். ஸோ நான் அதை வந்துட்டு நான் ரிவைண்ட் பண்ணி காமிக்கிறேன். 1 செகண்ட். ஸோ என்ன பண்ணா அப்படின்னா 9:30க்கு வந்து ஹெவியாக மூவ் பண்ணான். இங்கே பாருங்களேன், இங்கேயாச்சும் காமிக்கிறேன். ஸோ அந்த மூவ் மட்டும் எப்படி எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. ஸோ குயிக்காக இருக்கும் அந்த 9:30 ஓப்பன் ஆகும்போது. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணணும். எனக்கு வெயிட் பண்ணும்போது என்ன பண்ணா அப்படின்னா இவ்வளோ தூரம் புஷ் கொடுத்துட்டு நான் நினச்ச மணிக்கே மேலே ஹைஸில் போய் மேனிப்புலேட் பண்ணோம். ஸோ இப்போ பாருங்களேன், இப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல எனக்கு 2 கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. ஹைஸில் SMT இருக்குது, நமக்கு வந்துட்டு கோஆர்லேஷன் பேரோட ஹைஸில் SMT இருக்குது, ப்ரீமியம் ஜோனுக்குள்ளார இருக்கான், எல்லாமே பக்காவாக இருக்குது. எனக்கு 9:30 ஓப்பனுக்கு அப்புறம் நான் இங்கே பார்க்கும்போது இவன் வந்து ஹையர் டைம் ஃப்ரேமில் SMT இருக்கான், லோயர் டைம் ஃப்ரேமில் SMT எது அப்படின்னா இந்த கேண்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டிலோட ஹை வந்து இவன் வந்து எடுக்கவே இல்லை, அவன் வந்து எடுத்துருந்தான் ES. ஸோ அதுவும் எனக்கு 2 கன்ஃபர்மேஷன், லோயர் டைம் ஃப்ரேம் SMT இருக்குது, ஹையர் டைம் ஃப்ரேம் SMT இருக்குது. அது போக நம்ம ப்ரீமியம் ஜோனுக்குள்ளார இருக்கும். நான் வந்து நீங்கள் செல்ஸ் தான் பார்த்துருந்தேன். பக்காவாக வந்துட்டு என்ன பண்ணான் அப்படின்னா இந்த ஃபஸ்ட் FEG வந்து அவன் பிரேக் பண்ணான். சரியா, இந்த ஃபஸ்ட் FEGயை பிரேக் பண்ணணுமே வந்து அது IFEG கன்வெர்ட் ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ரீசெண்டாக என்ன லிக்விடிட்டி வந்து டார்கெட் பண்ணலான்னு பார்த்துருக்கும் போது எனக்கு வந்து இங்கே ரிலேட்டிவ் ஈக்குவல் லோஸ் இருந்துச்சு. நியரஸ்ட் லிக்விடிட்டி பார்க்கும்போது இதுதான் எனக்கு வந்து டார்கெட்டாக இருந்துச்சு, இந்த லோ தான் வந்து டார்கெட்டாக இருந்துச்சு. ஸோ இதுதான் என்னோடய SSL, என்னோடய DYலாம் அன்னைக்கு. ஸோ என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த கேண்டில் இந்த FEGயை உடச்ச உடனே இந்த கேண்டில் வந்து என்னோடய ஒரு பொசிஷன் ஆட் பண்ணேன். நீங்கள் லைவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் இங்கே வந்து ரிவைண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து நான் ஒரு லாட் போட்டேன். ஓகேவா, ஸோ இங்கே வந்து ஒரு லாட் போட்டாச்சு. ஸோ அடுத்து என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த ஃபஸ்ட் பர்சனோட FEGன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது கைஸ். நான் என்ன டீட்டெயிலாக வீடியோ போடுறேன், கண்டிப்பாக போடுறேன். ஸோ இங்கேயுமே ஒரு FEG இருக்குது. அந்த FEG ஃபைல்னாலுமே இன்னொரு 5 லாட் வந்து நான் பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ லைவ் பார்த்தவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் இங்கே வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறக்காண்டி சொல்லிடுறேன் உங்களுக்கு. என்ன பண்ணால் அப்படின்னா கிளியராக வந்து அகெயின் வந்து இங்கே உடச்சான். ஸோ அகெயின் இந்த பிரேக் பண்ண உடனேமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கேண்டிலுக்கு பக்கத்தில் வந்து லிமிட் ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ அதுவுமே வந்து பக்காவாக வந்து எடுத்தான். ஸோ இங்கே முடிஞ்சனமே என்ன பண்ணேன் அப்படின்னா இங்கே ஒரு 5 லாட் செல் பண்ணிட்டேன். என்னோடய SL வந்து பார்த்திங்கன்னா இங்கே மேலே தான் இருந்துச்சு, இந்த ஹை பக்கத்தில் தான் இருந்துச்சு, சம்திங் 655 சம்திங்கில் தான் இருந்துச்சு. டிபியை வந்து இங்கே இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து 6 லாட். ஸோ என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா இங்கேருந்து இங்கே வந்தனமே வந்து என்னோடய டிபியை வந்து ஹிட் ஆகிடுச்சு. ஸோ என்னோடய டிபி வந்து இங்கே, என்னோடய SL வந்து இங்கே மேலே இருந்துச்சு. வர அப்படியே ட்ரையல் பண்ணியாச்சு. ஓகே, 6 லாட் போட்டிருந்தோம். ஓகே, இங்கேருந்து இங்கே தான் டார்கெட்டு. ஸோ என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பாருங்கள், ஸ்னைப் உடனே ஃபாஸ்ட்டாக சடனாக கீழே விழுந்துருவான். ஸோ எனக்கு ஒரு 10 மினிட்ஸ் கூட ஆகலை அந்த ட்ரேடுக்கு வந்து. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் சம்திங் தான் ஆச்சு. ஸோ ரொம்ப கிளியரான ட்ரேடு, எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. ஹைஸில் SMT, லோயர் டைம் ஃப்ரேம் SMT இருந்துச்சு, நல்ல ஒரு ரிவர்சல் பாயிண்ட் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா IFEG. அப்படி இல்லை நான் IFEG வந்து எனக்கு பழக்கம் இல்லை அப்படின்னா நீங்கள் இங்கேருந்தே கூட என்ட்ரி எடுத்துருக்கலாம். எங்கன்னா இந்த CASDலேருந்தே என்ட்ரி எடுத்துருக்கலாம். ஓகே, இந்த CASD எனக்கு இன்னும் பயமாக இருக்குது அப்படின்னா இந்த கேண்டில் இந்த பாடி க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து ஒரு என்ட்ரி போயிருக்கலாம். ரீசெண்டாக இருக்கிற லிக்விடிட்டி அப்படின்னா நீங்கள் இங்கே எடுத்துருந்தீங்கன்னா இங்கே கூட நீங்கள் வந்து டார்கெட் பண்ணியிருக்கலாம். ஓகே, என்னோடய இது வந்து பார்த்திங்கன்னா 25 ஹேண்டில்ஸ் ரிஸ்க்கு, 50 ஹேண்டில்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா டிபிக்கு நான் வந்து யூஸ் பண்ணுவேன் டெய்லி அதே தான். ஸோ இங்கேருந்து எனக்கு SL வந்து இங்கே கொஞ்சம் கம்மியாக கிளாஸ் இருந்தேன். ஏன்னா டிபி வந்து 1:2 கிளியராக போனால் அன்றைக்கி கிளியராக ட்ரேடை முடிச்சுட்டு கப்புள் ஆஃப் மினிட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் வந்து முடிஞ்சிருச்சு. ஸ்னைப் ஆயிடுவான். இந்த மாதிரி மூவ் பிடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இவ்வளோ கன்ஃபர்மேஷன் வச்சு போனால் தான் ஸ்னைப் ஆகும் நமக்கு வந்து ட்ரேட் வந்து. ஸோ இதுதான் வந்து ஒரு 9:30 ஜூடஸ். பட் இந்த 9:30 ஜூடஸ்க்கு வந்து நீங்கள் அவ்வளோ பொறுமையாக உட்காந்துருக்கணும். அவன் மேனிபுலேட் பண்ணுற வரையும் நீங்கள் கம்முன்னு உட்காந்துருக்கணும். பேஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கணும்.
எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 3 months ஆச்சு இருக்கணும். அந்த 930 மேனிப்புலேஷன் வந்து மினிமம் 3 months ஆச்சு இருக்கணும். அப்படின்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செட்டப்ஸ்லாம் வந்து உங்களால் ஃபோக்கஸ் பண்ணி எடுக்க முடியும். ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா இன்னும் டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்னா 2024 மென்டார்ஷிப் வந்து கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். ஐசிடியோட 2024 மென்டார்ஷிப் வீடியோ வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கலே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்காரிதம் பேஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக சொல்லியிருப்பார் அவர். இந்த 930 ஜூடாஸ்க்கு வந்து என்ன இது இருக்குது, அதுக்கு பின்னாடி ஆல்கோ வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ ஒவ்வொரு ஸ்விங் ஹை ஸ்விங் லோஸ்லுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த குவாட்ரன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ அந்த 930 ஃபஸ்ட் பர்சனோட எஃபிஜி எப்படி ஒர்க் ஆகுது, பிஎம் செஷனோட அந்த 130க்கு அப்புறம் ஃபார்ம் ஆகிற எஃபிஜி வந்து எப்படி அந்த ஒரு ஜோன் ஆக்ட் ஆகுது, எல்லாமே இந்த ஆல்காரிதம் பேஸில் வந்து பக்காவாக சொல்லியிருப்பார். ஒன்ஸ் வந்து நீங்கள் அந்த 1 to 12 வீடியோஸ் பார்த்தாலுமே உங்களுக்கு சிம்பிளாக ஒரு ஐடியா கிடச்சிரும். ஓகே, ஸோ இவ்வளோ தான் கைஸ். பார்க்க வேணால் ரொம்ப சிம்பிளாக தெரியலாம், இதுக்கு பின்னாடி அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோம், அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அவ்வளோ செருப்படி பட்டனால தான் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம்லாம் பக்கவாக எடுக்க முடியுது சொல்லப்போனோம் அப்படின்னா. ஓகே, ஸோ வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். ரொம்பவே சிம்பிளான மாடல் தான், பட் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை அண்டு பொறுமை தேவை, டிசிப்ளின் கண்டிப்பாக இருந்தால் தான் வந்து இது எடுக்க முடியும். குருட்டா மணக்கில் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு சில நேரம் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகும், எல்லாத்துக்கும் அது ஒர்க் ஆக போகிறதில்ல. ஸோ மேக் இட் சிம்பிளாக வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் என்னோடய மாடல், வெளியில் சொல்கிறதுக்குலாம் ஒன்றுமே கிடையாது. சிம்பிள் மாடல் கைஸ். 930 வரை நீங்கள் வெயிட் பண்ணணும், அதுக்கு முன்னாடி கையை எதுவுமே தொடவே கூடாது. ஓகேவா, இந்த பிளான்லாம் சொல்லதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பார்த்து வச்சுட்டு அதுபடி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சப்போஸ் டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுங்கள், நான் அதுக்கு தனியாக வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து கண்டிப்பாக போகிறேன். ஓகே, ஸோ இதுதான் நிறைய பேர் லைவில் கேட்டிருந்தீங்க. ஸோ இதுதான் என்னோடய மாடல், நான் யூஸ் பண்ணுற மாடல், என்னோடய டீம் மெம்பர்ஸும் யூஸ் பண்ணுற மாடல் இதுதான். ஓகே, ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங். மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே வந்து மென்ஷன் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீ. ஸோ that's it guys, bye bye.